குட் மார்னிங் சோல்ஸ். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருப்பேன். அந்த ப்ராப்ளம நெனச்சு உட்காந்து வந்து ஃபீல் பண்றதோ, இல்லன்னா அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம ரொம்ப அன்லக்கி ஆயிட்டோம். இல்ல நம்ம இப்படி சஃபர் ஆகுறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்ன தானே வந்து செல்ஃப் பிட்டியா போறதோ, அதெல்லாம் வந்து எப்பவுமே எனக்கு பிடிக்காது. எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஓகே, சரி இது வந்துருச்சு. இதனால நம்ம இப்ப சஃபர் ஆறோம். திரும்பி இது நம்ம லைஃப்ல நடக்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்றது? இப்படியே தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அது ஹெல்த்தா இருக்கலாம், இல்ல ஃபேமிலில ஏதாவது ஒரு இஷ்யூவா இருக்கலாம், இல்ல என்னோட அ கரியர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எல்லாத்துக்கு பின்னாடியுமே நான் வந்து ஒரு சொல்யூஷன தேடிக்கிட்டே இருக்கிற ஒரு பெர்சனா வந்து நான் இருந்தேன். அப்ப அப்படியே வந்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்கும். நம்ம வந்து ப்ராப்ளமே இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து வாழணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டியிருந்தது. அந்த பார்த்து பார்த்து சாப்பிடுறதுக்கே நம்ம வந்து நெறைய எஃபோர்ட்ஸ் போடுற மாரி இருந்துச்சு. தென் வந்து அ ரிலேஷன்ஷிப்ப வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு எஃபோர்ட்ஸ் போடணும். தென் கரியர்ல வந்து நம்ம சின்னதா ஒரு பிரச்சனை கூட இல்லாம இருக்கணும்னா, அதுக்கு ஒரு எஃபோர்ட்ஸ் போடணும்னு சொல்லிட்டு அந்த எஃபர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு கட்டத்தில வந்து ரொம்ப மலைப்பா இருந்தது. இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கை வாழணும். ஒண்ண பார்த்தா ஒண்ண விட்டுர்றோமே அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா, இப்ப கரியர வந்து நம்ம வந்து ரொம்ப டூ மச்சா வந்து ஃபோக்கஸ் பண்ணா, என் ஹெல்த்த விட்டுர்ற மாரி இருந்துச்சு. என்னோட பிசினஸ வந்து நான் வந்து பயங்கரமா வெறித்தனமா வந்து அதில மேல இன்வால்வ் ஆகும்போது, அ பர்சனல் லைஃப்பும் சரி, இல்லன்னா ஹெல்த்தும் சரி, எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி இப்ப ஹெல்த்துக்கு நான் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும்போது, கரியருக்கு நான் குடுக்க வேண்டிய டைம வந்து குறைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எனக்கு ரொம்ப எப்படி ஆச்சுன்னா, ஒரு மாரி ஒரு டயரிங் ஃபீலிங் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுச்சு லைஃப் மேல. லைஃப்ல நம்ம நெனச்ச மாதிரி வந்து பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு போவே முடியாதோ! ரொம்ப கஷ்டமோ! நம்ம தான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமோ! எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும். எல்லாமே நம்மளுக்கு ஸ்மூத்தா போணும்னு நம்ம நெனைக்கிறதே வந்து ஒரு பேராசையோ! அப்படின்னு சொல்லிலாம் எனக்குள்ள வந்து பயங்கரமான தாட்ஸ்லாம் வந்துட்டு, அப்புறம் ஒரு கட்டத்தில என்ன ஆயிட்டேன் அப்டின்னா, ஓகே, ஒண்ணுக்காக இன்னொன்னு காம்ப்ரமைஸ் பண்ற மாரி தான் இருக்கு லைஃபு. அதனால நம்மளுக்கு எது ப்ரையாரிட்டியோ இப்போதைக்கு அத பார்த்துக்குவோம். மிச்சத்த காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம்ன்னு சொல்லிட்டு, நான் வந்து நெறைய காம்ப்ரமைஸ் பண்ணி போக ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு என்ன எப்படினாலும் உள்ள வந்து ஒரு மனசு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இப்படி இருக்கு லைஃபு அப்படின்ற மாதிரி. பட் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்த பிறகு இதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷனா இருக்குன்றது தான் எனக்கு வந்து பெரிய, பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா உள்ள நுழைஞ்சு நம்மளோட அந்த சோலை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம வந்து இறைவனையும் உள்ள உணர்ந்து, இறைவன் காட்டுற வழியில நம்ம லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிவைன் சரண்டர்க்குள்ள போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தன்னால சரியாயிருச்சு. ஹெல்த் சரியாயிருச்சு. கரியர்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் மூலமா நம்ம வந்து லெசன்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவல் எலிவேட் ஆறோம். மத்தபடி பயங்கரமான ஒரு பீஸு, வேற எந்த விதமான சேலஞ்சஸும் நம்மளுக்கு உண்மையான ஒரு சேலஞ்சாவே இருக்கிறது கிடையாது. ஓவராலா பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சூப்பரா மாறும்போது, பயங்கர ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த இந்த ஒண்ணையே நம்மளுக்கு வந்து முன்னாடியே நம்மளுக்கு யாரும் சொல்லி தராம விட்டுட்டாங்க. இந்த ஒண்ணு எப்படி எல்லாத்துக்கும் சொல்யூஷனா இருக்கும். நீங்க எத கேளுங்க, எத கேட்டாலும் நான் இத தான் ஆன்ஸரா சொல்ற மாதிரி இருக்கு. மேம் எனக்கு வந்து இந்த நோய் இருக்கு அப்டின்னாலும் நான் இத தான் ஆன்ஸரா சொல்றேன். இல்ல வீட்ல பண பிரச்சனையா இருந்தாலும் நான் இதத்தான் ஆன்ஸரா சொல்றேன். இல்ல ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இதத்தான் ஆன்ஸரா சொல்றேன். நீங்க என்ன இப்ப ஒரு ப்ராப்ளம்னு என்கிட்ட வந்தாலும், என்கிட்ட இருக்க ஒரே ஆன்ஸர் வந்து இதா தான் இருக்கு. அண்ட் திஸ் ஹாஸ் பீன் த பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கு. அது நினைக்கும்போதே எனக்கு ரொம்ப எப்பவுமே வந்து நெனச்சு நெனச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃபைனலி ஐ ஃபவுண்ட் தட் ஒரு சீக்ரெட் ஆஃப் பெஸ்ட் லைஃப் அப்படின்றது. அந்த சீக்ரெட் கீ வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு நெனச்சு நெனச்சு நான் சந்தோஷப்படுவேன். அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இந்த பாட்டு இருந்துச்சு. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வண்டர்ஃபுல்லான சாங். ரொம்ப டீப் மீனிங்லாம் இல்ல. அந்த சாங்க ரீட் பண்ணும்போதே உங்களுக்கே புரியும். இந்த என்னோட அந்த உணர்வ வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு மோடா வந்து இந்த சாங்க வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நாட வல்லார்க்கு நமனில்லை கேடில்லை. நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்பர். தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது. கூட வல்லார்கட்கு கூறலும் ஆமே. ரொம்ப சூப்பரான மீனிங் இருக்க சாங் இது. அதாவது நாட வல்லார்க்குன்னா யாரால வந்து அத வந்து தேட முடியுமோ, உண்மை என்ன? இறைவன் யாரு?
இறைவன் எங்க இருக்காங்க, இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்றத தேடுறதுக்கான கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு. கேப்பபிலிட்டி யாருக்கு வரும்? எஸ், எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாழ்க்கைய நான் எப்படி வாழணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரெடி ஆயி, அதுக்கான எஃபர்ட்ஸ போட ஆரம்பிப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான எஃபர்ட்ஸ் என்ன? மெடிடேஷன் பண்றது, தென் வந்து மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றது, தென் வந்து ஸ்பிரிச்சுவலா டீப்பா வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது, இல்ல ஒரு குருவுக்கு கீழ அந்த குரு சொல்றத கேட்டு நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க கேப்பபிள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கேப்பபிள்னா எலிஜிபிளான ஆளுங்களுக்கு மட்டும் தான் அந்த விஷயம் வந்து கிடைக்கும். எலிஜிபிலிட்டியே இல்ல அப்டின்னா கிடைக்காது. நீங்க எதுவுமே பண்ணாம இருந்துட்டு எனக்கு உண்மை தெரியணும், எனக்கு உண்மை தெரிஞ்சா தான் நான் இதுக்குள்ள வருவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அது அந்த ரூல் வந்து வொர்க் ஆவாது. எஸ், நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த வழியில நான் அதுக்கான எஃபர்ட்ஸ போட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் மித்தது எல்லாமே வந்து இறைவன் எனக்கு தெரியப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்றவங்க தான் நாட வல்லவர்களாம். ஓகே. அத தேடுறதுக்குரிய அந்த அ கேப்பபிலிட்டி வந்தவங்க. நமன் இல்லை. நமன் இல்லை அப்படின்னா, யமனுக்கு வந்து எந்த விதமான பவரும் அந்த அத நாட வர்றவங்களுக்கு யமனுக்கு வந்து பவரே இல்லையாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்டு வந்து டெத் வந்து அன்நேச்சுரல் டெத் நடக்காது. ரொம்ப கொடூரமா நம்மளால தாங்க முடியாத டெத் நம்மளுக்கும் நடக்காது, நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கும் நடக்காது. அது மட்டும் கிடையாது. இந்த டெத்ல இன்னமும் இருக்கு நெறையா. அதாவது இறப்புன்றது வந்து நம்ம பாடிய விட்டு போறது மட்டும் இறப்பு கிடையாது. அதுக்கு ஈக்குவலான நம்ம பெயின், சஃபரிங்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்ல. நான் அந்த மொமெண்ட்ல நான் செத்துட்டேன் அப்படின்னு எத்தன தடவ நம்ம சொல்லியிருப்போம். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய, நம்ம விரும்பாத, ரொம்ப நம்மள நோகடிக்கக்கூடிய, நம்மள அப்படியே ஷேட்டர் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குதுல்ல, அத வந்து திரும்பி வந்து சரி பண்ணவே முடியாது. அந்த அது நடந்துச்சுன்னா நடந்தது தான். ஒரு கண்ணாடி உடைஞ்ச மாதிரி உடைஞ்சுச்சுன்னா உடைஞ்சது தான்ற மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லான விஷயங்கள கூட நம்ம வந்து இதுக்குள்ள கொண்டு வரலாம். அந்த டெத்துன்ற வார்த்தைக்குள்ள கொண்டு வரலாம். நம்மள உயிரோடையே வந்து கொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதுவும் நம்மளுக்கு நடக்காது. இந்த இந்த இதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா. ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். ஆனா, அது நம்மள அப்படியே கொல்ற மாதிரியான வலிய வந்து நம்மளுக்கு குடுக்காது. அது நம்மள சிதைக்காது. சொல்லப்போனா அது வந்து நம்மள வந்து அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அதத்தான் இங்க வந்து நமனில்லை அப்படின்னு இருக்காங்க. என்ன? இறப்பும் கிடையாது. இறப்புக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்மளுக்கு வராதாம். இந்த நாட வல்லவர்களுக்கு. தென் கேடில்லை. கேடில்லைன்னா நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து அப்படி கீழ போயிறவே மாட்டீங்க. உங்க லைஃப் வந்து அப்படியே டிஸ்ட்ரக்ட் ஆயிராது. உங்க லைஃப் வந்து டவுனா அப்படியே டோட்டலா அப்சைட் டவுனா மாறவே மாறாது. இத நான் எல்லாருக்கும் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா, எல்லாருமே கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, "ஓகே, இதுக்குள்ள நான் வந்துட்டேன்னா எனக்கு ப்ராப்ளமே இருக்காதா? எதுவுமே நடக்காதா?" அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் இது. அதாவது இருக்கும். சேலஞ்சஸ் இருக்கும். அத நீங்க வந்து அத வந்து ஒரு கேம் மாதிரி பார்ப்பீங்க. அந்த சேலஞ்சஸ் மூலமா அத வந்து கரெக்ட்டா இறைவனோட துணையோட, இறைவனோட சரணாகதி அடைஞ்சு, அது மூலமா நீங்க வந்து அத வின் பண்ணும்போது, நீங்க அடுத்த லெவல் எலிவேட் ஆயிருவீங்க இந்த ஆன்மீக பாதையில. அவ்வளோதான். அந்த லெவலுக்கு மட்டும் தான் உங்களுக்கு சேலஞ்சஸ் நடக்குமே தவிர, உங்களுக்கு கேடு அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? உங்க வாழ்க்கையே அப்படி புரட்டி போடுற அளவுக்கான பிரச்சனைகளோ, தாங்கவே முடியாத அளவுக்கான வீழ்ச்சியோ, இல்லன்னா அப்படியே ஒரே நாள்ல ஒட்டு மொத்தமா எல்லாமே சரிஞ்சு போத மாரியான எந்த மாதிரி விஷயமும் நடக்காது. அதத்தான் இதுல வந்து நாட வல்லாருக்கு நமனில்லை, கேடில்லைன்னு சொல்றாங்க. இந்த 2மே இருக்காது. டெத்தும் இருக்காது. ஃபெயிலியர்ஸும் இருக்காது லைஃப்ல. ஓகே. தென் நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்பர். நாட வல்லார்கள் அதேதான். அந்த யாரால வந்து இத வந்து இறைவன வந்து தேட முடியுமோ, தேடுறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி வந்தவங்க, யார் உண்மையா தேடுறாங்களோ, அவங்க நரபதியாய் நிற்பர். நரபதி அப்டின்னா, இவங்க வந்து ஸ்பிரிச்சுவலா சுப்ரீம் பீயிங் அப்டின்னு சொல்றாங்க. அதாவது கிங் மாதிரி நிப்பாங்களாம். எல்லார விடவும் பெஸ்ட்டா வந்து நிப்பாங்களாம். கிங்ன்னா அரசர். அரசர் மாதிரி வாழுவாங்க அப்டின்னு சொல்றாங்க. ஸோ அரசர்னா அந்த நாட மட்டும் ஆள்றவங்க கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஆ, நம்மளோட வீக்னஸ்ஸு, நம்மளோட எமோஷனல் ப்ராப்ளம்ஸு எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணி, ஒரு பெஸ்ட் பெர்சனா வந்து நம்மளால வந்து வாழ முடியும். நம்ம நம்மளுக்கு கிங்கா இருப்போம். வெல் நம்மள யாராலயும் எதுவுமே சுத்தி பண்ணவும் முடியாது. நம்ம எங்க இருக்கோமோ, அங்க நம்ம வைக்கிறது தான் சட்டம். அந்த மாதிரி வந்து சிச்சுவேஷனே மாறிரும். நம்ம தான் எல்லாரையுமே வந்து அன்பாலயும் சரி, அறிவாலயும் சரி, ஞானத்தாலயும் சரி, இறைவனோட அந்த பயங்கரமான பவராலயும் நம்ம ரூல் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு பெர்சனா நம்ம வந்து மாறிருவோமா. நரபதியாய் நிற்பர். எத்தன பேர் இருந்தாலும், அத்தன பேருக்கு நடுவுல நம்ம தான் வந்து அந்த எம்பரர் மாதிரி நம்ம வாழுவோமா. நம்மளையும் நம்மளால வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மத்தவங்களையும் நம்மளோட அன்பாலயும், ஞானத்தாலயும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இது எவ்வளோ ஒரு வொண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப் பார்த்தீங்களா?
தென் வந்து தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது. அதாவது உண்மையா வந்து நம்மளால வந்து தேட முடியிறவங்களுக்கு, அந்த உண்ம வந்து தெரிஞ்சிருமாம். அந்த உண்மையா வந்து இந்த வழியில கரெக்ட்டான வழியில போயி, நான் இந்த உண்மைய நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். என்னதான் இது வாழ்க்கை, இந்த வாழ்க்கைய வந்து நான் எப்படிதான் வாழணும்? ஆ என்னதான் இறைவன் எனக்கு சொல்ல வராரு? எனக்குள்ள என்னதான் குரல் கேட்குது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டான வழியில தேடி போறவங்களுக்கு, அவங்க அனுபவம் மூலமாவே தெரிஞ்சிருமாம் எல்லாமே. பெருசா வந்து அவங்க போய் இதுக்கு இன்னும் போய் இப்ப எங்கேயாவது போய் காட்டுல போய் தவம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல ரொம்ப மணிக்கணக்குல வந்து ரொம்ப ஆன்மீகத்துல வந்து நெறைய வந்து எஃபர்ட்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட லைஃப்ல. இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை. டிவைன் அலைன்டு வேல்யூஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு செயல் நம்ம செய்யும்போது, இது கடவுளுக்கு பிடிக்குமா? எனக்குள்ள கடவுள் இருக்காரு. அத விரும்புவாரா? நான் இந்த மாதிரி பேசினா, நான் இந்த மாரி நடந்துக்கிட்டா அத கடவுள் விரும்புவாரா? விரும்ப மாட்டாரு அப்படின்னா, நான் அத செய்ய விரும்பல. அதுக்கான பலன் என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறதும், அடுத்தவங்க மேல முடிஞ்ச அளவுக்கு கம்பேஷனோட உதவியா இருக்கிறதும், அதே மாரி நம்மளுக்குள்ளேயே நம்மள வந்து டீப்பா வந்து உள்ள போய் இன்னர வந்து அனலைஸ் பண்ணி போகுது. ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமா இந்த உண்மை வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்துரும். இப்ப என்கிட்ட நெறைய பேர் என்னோட மென்டீஸ் வந்து பேசுறாங்க. ஏன்னா லாஸ்ட் 1 1/2 இயர்ஸ் அவங்க வந்து இந்த பாதையில இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள வந்து ரியலைஸ் பண்ணி அந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இப்ப வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஒரு வருஷம் வந்து அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணது. கஷ்டம் மீன்ஸ் விடாம, ஒரு நாள் கூட விடாம எப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் அவங்க வந்து அந்த ஃபுட் சேரிட்டிய வந்து விட்டது கிடையாது. அதே மாதிரி அ அ டெய்லி வந்து எவ்வளோ நேரம்னாலும் சரி, எவ்வளோ டயர்டா இருந்தாலும் சரி, இந்த ஆன்மீக விஷயங்கள வந்து டீப்பா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது. அப்புறம் மெடிடேஷன் விடாம பண்றதுனால, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து இந்த உண்மை அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி அத வந்து ஒரு ஹேப்பியா வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு? இந்த 1 இயரோட அனுபவம் மூலமா அவங்களுக்கு உண்மைய வந்து இறைவன் வந்து புரிய வைக்கிறாரு. இனிமே வந்து அவங்க லைஃப்ல வந்து எந்த விதமான கஷ்டமும் இருக்க போறது கிடையாது. அவங்க எல்லாருமே இதுல சொன்ன மாதிரி கிங், குயினா வாழப் போறாங்க. ஆஸ் வெல் அவங்களுக்கு வந்து கேடும் கிடையாது. அவங்களுக்கு வந்து டெத்தும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து அவங்க வந்து போயிட்டாங்க. அப்ப இது எப்படி கிடைச்சுச்சு? அந்த அனுபவம் மூலமா கிடைச்சுச்சு. ஓகே. அதே மாதிரி லாஸ்ட் வந்து கூட வல்லார்கட்கு கூறலும் ஆமே. அதாவது இந்த மாரி இறைவனோட வந்து இந்த மாதிரி ஆன பாதையில போயி, இறைவனோட கலந்துட்டவங்களுக்கு தான் இத வந்து வெளியில வந்து தாராளமா வந்து எல்லார்கிட்டயும் வந்து சொல்ல முடியுமாம். அதாவது அவங்க தான் குருவா மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு இந்த பாதையில வந்து டிராவல் பண்ணி, இந்த பாதைய வந்து உணர்ந்தவங்க நேச்சுரலா குருவா எலிவேட் ஆயிருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால அவங்களோடயே நிறுத்திக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ! எனக்கு கிடைச்ச சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா, அவங்க இறைவனோட கலந்துட்டாங்க அப்படின்னா, இறைவனாவே மாறிருவாங்க. இறைவன் எப்படிப்பட்டவரு? இறைவன் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு புனிதமான இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் பீயிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இறைவன் தான். எந்த விதமான மனசுக்குள்ள எந்த விதமான ஒரு அ அ கெட்ட எண்ணமும் இல்லாம, அன்கண்டிஷனலா வந்து ஒருத்தர் வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து இருக்காரு அப்படின்னா, அது இறைவன் தான். அந்த இறைவனோட கலந்துட்ட உயிர் எப்படி இருக்கும்? அந்த ஆத்மா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கும். அதால சும்மா இருக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா தான் என்னெல்லாம் வந்து என்ஜாய் பண்றாங்களோ, அது எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நெனைப்பாங்களாம். இது வந்து ஒரு நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அவங்க ஆட்டோமேட்டிக்கா குரு ஆயிடுவாங்க. இப்படி அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா போகும் அப்படின்றது தான் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்காங்க. இத எனக்கு சொல்லும்போதே எனக்கு வந்து அப்படியே எப்படி இருக்குன்னா, பேசும்போதே எனக்கு அப்படியே ஒரு ஹேப்பியா இருக்கு. இந்த பாட்ட வந்து என்னால வந்து ஃபீல் பண்ணிக்க முடியுது. இதே மாதிரி நீங்க எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணி, உங்களோட லைஃப்ப வந்து இந்த மாரி ஷேப் பண்ணி எடுத்துட்டு போங்க. ஒவ்வொரு செகண்டுமே நீங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்க. தேங்க் யூ ஆல்.